அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி புதிய ரோல், ஆஃபீஸில் புதிய ரோல், இல்லாட்டினா பதவி உயர்வு, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கட்டுமானத்தில் இருக்கிறவங்க, தொழில் அதாவது டெக்னிக்கலாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றமான வாரம். பொதுவாக ஈகோ இல்லாட்டினா நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதிகாரமாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஈகோ அந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை வரும், பிரச்சனை தரலாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. குடும்பத்துலேயும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக வீட்டில் எந்த இது பண்ணுறதுக்கு முன்னால் வீட்டில் எல்லாரையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். அதிக வேலை காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது. ஓம் சம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி 19 முறை சொல்கிறது நல்லது. நல்லெண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை உயரும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். ஈகோவில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.